கொள்கைகளை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் 25ஆம் அத்தியாயத்தில் 30 வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை வந்து அல்லாஹ் கொண்டு வரும். அந்த உரையாடல்ல என்ன இருக்கு அப்படின்னா, என் இறைவா, என் சமுதாயம் இந்த குர்ஆனை வீணானதாக ஆக்கி கொண்டார்கள். மஹஜூரா அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னா அதை கேலிக்குரியதாகவும் அதை வேற நோக்கத்துக்காகவும் பயன்படுத்திட்டாங்க. மஹஜூரா அப்படிங்கிறது அதுதான் மீனிங். வேற பர்பஸுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க இந்த குர்ஆனை. நான் கொண்டு போய் கொடுத்தது ஒரு நோக்கத்துக்கு, ஆனா இவங்க வேற நோக்கத்துக்கு பயன்படுத்திட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. இது முன்னறிப்பு. அப்ப இந்த குற்றச்சாட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா குர்ஆனை சரியாக பயன்படுத்த நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த குர்ஆனை சரியா பயன்படுத்துறது தான் அந்த நேர்வழி அடையக்கூடிய அந்த ஃபார்முலா. அதைத்தான் நம்ம வந்து போறோம். அப்போ முதல் விஷயம் நம்ம இங்க சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம பதிவு வச்சுக்கணும். அப்போ முதல் விஷயமா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைங்கிறத ஒரு சோதனை களம். இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட அது வந்து மறுமையில என்ன ஆகும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அது அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை சோதனை களம், இது எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். 67:2 18:07 அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்காக நம்ம படைச்சிருக்கிறோங்கிறோம். அப்போ சோதனைங்கும் போது அல்லாஹ்வுடைய ஒரு நியாய நீதியை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எக்ஸாம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அதுதானே. ஒரு காஃபிரா ஒரு வீட்டில் ஒருத்தர் பிறந்துருவாரு. அவர் வந்து பல தெய்வ வழிபாட்டில் மாட்டிக்குவாரு. அவங்க அம்மா அப்பா வந்து வேதம்னா என்னன்னு தெரியாது, இறை தூதர்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா யாருன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில அவர் வந்து தடுமாறி அல்லாவை கண்டுபிடிச்சி, ரசூல்லாவை கண்டுபிடிச்சி, இஸ்லாத்தை கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணும், அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்றதுக்கே அவர் எவ்வளவு சிரமப்படணும், ரொம்ப சிரமப்படணும். நமக்கு எடுத்த உடனே பிறந்து ஒரு முஸ்லீம் வீட்டுல நம்ம பிறந்துடுறோம். பிறந்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பாங்கு கொடுக்கப்பட்டுருது, சுன்னத்து செஞ்சிடறோம், இஸ்லாமிய அடிப்படைகள் நம்மளை அப்படியே லட்டு மாதிரி வந்து உளுந்துருது. அதே நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு தப்லீக் ஜமாத்திலேயோ இல்ல ஒரு மதரசாவுடைய ரிலேட்டட்ல இருந்தாரோ நமக்கு தீன் வந்து எளிதா கிடைச்சிருது. இது என்ன மாதிரியான எக்ஸாம் இது? இந்த இடத்துல மறுமையில கூப்பிட்டு ஒரு காஃபிரையும் நிப்பாட்டி ஒரு முஸ்லீமை நிப்பாட்டி உன்னோட இறைவன் யாருன்னு கேட்டா இது கரெக்டான எக்ஸாமா? இது எவ்வளவு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கு, மிஸ்பேலன்ஸ் இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கணும், முஸ்லிம்கள் ரொம்ப ஒரு அசால்ட்ல இருக்காங்க. கலிமாவுடைய நியாமத்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் இன்னும் ஒரு சில நியாமத்து உனக்கு கிடைக்காம இருக்கு. ஏன்னா உன்னுடைய கொஸ்டின் பேப்பர் வேற. ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வீட்டுல பிறக்குறீங்க, எந்த சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிறத வச்சுதான் நாளைக்கு மறுமை நாள்ல தீர்ப்பு இருக்கும். அதனால முஸ்லிம்கள் என்ன பண்ணிடுறாங்க, முன்னாடியே வெற்றி பெற்றதா ஒரு நினைப்புல இருக்கிறாங்க. நாம கலிமாக்குள்ள இருக்கோம், நாம வந்து ஏகத்துவத்துக்குள்ளதான் டிஃபால்ட்டா பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்கள் ஆசைப்படியோ வேதமுடையோரின் ஆசைப்படியோ மறுமையில் தீர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 4ஆம் அத்தியாயத்துல 123 அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் 29:2 நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறியதால் அவர்களை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? உங்களுடைய வாயில இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் உங்களை வந்து விட்டுருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 29ஆம் அத்தியாயத்துல 2ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ காஃபிர்கள் சத்தியத்தை அடைந்து அல்லாஹ்வையும் இறை தூதரையும் குர்ஆனையும் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, முஸ்லிம்களுக்கும் அதே அளவுக்கு ஒரு அதே அளவுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும். இது ஒத்துக்கணும் இல்ல ஒவ்வொருத்தனும். இல்லைன்னா இது என்னது, இந்த எக்ஸாம் இது என்னது? இது வந்து ஒரு பாரபட்சமான ஒரு எக்ஸாம். காஃபிர்கள் நாளைக்கு மறுமையில முதல் முறையீடு இதைத்தான் வைப்பான். எல்லாம் இவங்கெல்லாம் உன்னை கண்டுபிடிச்சாங்களா? அவங்க அம்மா அப்பா வீட்டுல நீ பிறக்க வச்சா, என்னை கொண்டு போய் ஒரு பூசாரி வீட்டுல பிறக்க வச்சா, 2 பேரையும் கூப்பிட்டு நீ அல்லாஹ்வை கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய இது மோசமா? என்னன்னா இவன் வழியா தாய் தந்தையருடைய செயல தானே செஞ்சுட்டு. இது என்ன எக்ஸாம் இது? அப்ப பிறப்பின் அடிப்படையிலேயே சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுதுங்கிறது இஸ்லாம் வந்து மறுக்குது. பிறப்பின் அடிப்படையில யாருக்கும் சொர்க்கம் கிடையாது, யாருக்கும் நரகம் கிடையாது. அப்போ பிறப்பின் அடிப்படையில நாம ஏமாந்துட்டு இருக்கிறோம். இது கிடையாது, இது ஒரு அடிப்படையான வச்சுக்கணும். சோ காஃபிர்களிடம் கேட்கப்படுகிற கேள்விகள் நமக்கு கேட்கப்படாதுங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குர்ஆனுடைய மற்ற விஷயங்கள் நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு காஃபிர்கள் இருக்காங்க, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 33 மார்க்குக்கு தான் எல்லாம் கொஸ்டின் கேட்பான்னா நமக்கு கண்டிப்பா 100 மார்க் வாங்கினா நமக்கு பாஸ் ஆகும். அப்போ நம்முடைய கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்கிறோம்.